நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து அதன் தலைவர் விஜயகாந்த் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய அந்த பிரச்சார கூட்ட மேடையில் விஜயகாந்த் பங்கேற்பாரா என்பதுதான் அரசியல் களம் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அதற்கான ஆலோசனை கூட்டம் தொடங்கப்பட்டு விட்டதா? இந்த கூட்டம் ஆலோசிக்கத்தானா அல்லது முடிவுகள் திட்டமிட்டவாறு அறிவிக்கப்படுமா? அதாவது மிக நீண்ட நாட்களாக தொடர்ந்து அதிமுகவுடன் இழுபறியில் இருக்கக்கூடிய தேமுதிக தற்போது அந்த கூட்டணியில் இடம்பெறுமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றும் அதற்கான ஆலோசனை தான் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை சரியாக 12 மணிக்கு மேலாக தேமுதிக அதிமுகவுடன் செல்கிறதா என்பது குறித்து நம்மிடம் உறுதியான தகவல்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி அலுவலகத்திற்கு சென்று ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு அதிமுகவினுடைய கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்பது உறுதியாக நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து ஆலோசனையில் மட்டுமே விஜயகாந்த் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாரா அல்லது கூட்டணியை உறுதி செய்து விட்டாரா என்பது குறித்து தேமுதிக வட்டாரம் தொடர்ந்து அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை முழுமையடையாத ஒரு சூழ்நிலையில் ஒரு உறுதியான ஒரு நம்பகத்தன்மையான எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து தேமுதிக தங்களுடைய கட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு தொடர்ந்து முழுமையான ஒரு அழைப்பை விடுத்தாலும் கூட இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறியில் தான் நீடித்து வருவதாகவே சொல்லப்படுகிறது. நேற்று இரவே இந்த அறிவிப்புகள் வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் அந்த அறிவிப்பு வராதனால் இன்று மதியம் வரைக்கும் இந்த அறிவிப்பு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருக்கிறது. அது வருமா இல்லை என்பது குறித்து நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். சிவி வேல்முருகன், இன்று காலை வெளிவந்த அந்த பத்திரிகையின் முதல் பக்க விளம்பரத்தில் நாம் பார்க்க முடியும் அதிமுகவுடைய அந்த கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்கள் எல்லாம் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன. அதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய புகைப்படம் இல்லை. கட்சி தலைவர்களோட படத்தை இடம்பெற செய்வதற்கு முன்பாக அவர்கள் தொலைபேசி வாயிலாக ஒரு நேரிலோ சென்று அவர்கள் ஒப்புதல் கேட்கப்படும். அவர்கள் ஒப்புதலின் அடிப்படையில் தான் அந்த படத்தை பிரசுரிப்பாங்க. இப்போ விஜயகாந்திடம் ஒப்புதல் கேட்கப்பட்டிருக்கும், அவர் மறுத்ததின் அடிப்படையில் தான் அந்த புகைப்படம் வெளியாகல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா இன்னமும் விஜயகாந்திற்கு ஒரு தயக்கம் இருக்கு, அதோட வெளிப்பாடு தான் அந்த முடிவுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது தேமுதிகவினுடைய சார்பில் கிட்டத்தட்ட 7 தொகுதிகளை கேட்கக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் நீடித்து வருகிறது. அந்த அடிப்படையில் அதிமுக எந்த தொகுதிகளை ஒதுக்குகிறது, அதே போல கேட்கக்கூடிய 7 தொகுதிகளை கிடைக்கிறதா என்ற அடிப்படையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது இழுபறியில் இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியை இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை என்றும் நம்மால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு இந்த பாரதிய ஜனதாவினுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த முதல் பிரச்சார மேடையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்பரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான காரணம் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே விஜயகாந்த் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அதற்கான செல்வதாக தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து எந்த ஒரு ஒப்புதலையும் தரவில்லை. அதே போல தங்களுடைய கூட்டணியை இதுவரைக்கும் நாங்கள் வெளிப்படுத்தாத நிலையில் எங்களுடைய கட்சி கொடியோ அல்லது புகைப்படத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று விஜயகாந்த் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலேயே நேற்று மாலை கட்சி கொடிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அதை நேற்று இரவே அதை அகற்றி இருக்கிறார்கள். அதே போல செய்தி விளம்பரங்களிலும் கூட விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்பதைப் போல எந்த இடத்திலும் அவர்கள் சொல்லவில்லை. எனவே அந்த அடிப்படையில் கூட்டணியை உறுதி செய்த பின்னரே இதற்கான அந்த அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட வேண்டும். அது அதிமுக தரப்பிற்கும் அந்த எந்த ஒரு எல்லையும் கடந்துவிடக்கூடாது என்று தேமுதிக தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படை காரணங்களை வைத்து பார்க்கின்ற போது தொகுதி பங்கீட்டில் இதுவரைக்கும் தேமுதிக கேட்ட தொகுதிகளை அதிமுக தர தயங்குகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்த போதிலும் இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்று நேற்றைய தினத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்று மதியம் 12 மணிக்கு மேலாக தேமுதிகவினுடைய அந்த கூட்டணி குறித்தான அந்த முழு விவரம் நமக்கு கிடைக்க வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்ததைப் போல பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய அந்த பிரச்சார மேடையில் விஜயகாந்த் அல்லது பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்பது உறுதி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று மாலை அவர் பங்கேற்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிபி வேல்முருகன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம். இன்று மதியத்திற்கு மேல், அதாவது 12 மணிக்கு மேல்
தேமுதிகவின் நிலைப்பாடு தெரியும். அவர்கள் அதிமுகவின் இந்த கூட்டணி கட்சியின் பரப்புரை மேடையில் விஜயகாந்த் பங்கேற்பாரா, பிரதமர் மோடியுடன் அவர் கைகோர்ப்பாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு 12 மணிக்கு மேல தெரிய வந்துடும். தொடர்ந்து களத்தில் இருந்து நம்ம பேசலாம். அடுத்ததாக வண்டலூர் பொதுக்கூட்ட மேடை வளாகத்தில் நம்முடைய செய்தியாளர் ராஜா இருக்கிறார், அவருடன் பேசலாம். ராஜா, இது அதிமுகவை பொறுத்தவரை ஒரு முக்கியமான மேடையாக பார்க்கப்படுகிறது. அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த மேடையை அலங்கரிக்க இன்று மாலை வந்து விடுவார்கள். இதற்காக அதிமுக சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? சிபிநந்தன், சென்னை அடுத்த வண்டலூரில் கிட்டத்தட்ட சுமார் 60,000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து பார்க்கும் வகையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த விழா ஏற்பாடு என்பதும் நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணியும் அதே போன்று தேசிய அளவில் என்டிஏ அலையன்ஸிலும் தற்பொழுது தமிழகத்தில் கூட்டணி அமைந்திருக்கின்றது. இதுவரை இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர்களது புகைப்படங்கள் அதே போன்று பெரிய அளவிலான கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இபிஎஸ் ஓபிஎஸ் புகைப்படம், அதே போன்று ராமதாசனுடைய புகைப்படம், கிருஷ்ணசாமி புகைப்படம், அதே ஏசி சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு பெரிய அளவிலான கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கட்சிகளை சார்ந்தவர்களுடைய கொடியும் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அதே போன்று என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களது தொண்டர்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய வரைக்கும் நாம் விசாரித்த வரைக்கும் அதிமுகவினர் வட மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், அதே போன்று திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான அதிமுக தொண்டர்கள் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. கட்சியினரிடம் கேட்கும் பொழுது 1,00,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருவார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். சுமார் 50,000 60,000 பேர் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டணி, அதாவது தற்பொழுது அதிமுக தலைமையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளினுடைய பிரச்சாரம் துவக்கமாக இருக்கின்றது. எனவே இதை பிரம்மாண்டமான வகையில் நடத்த வேண்டும் என்று அதிமுக விரும்புகின்றது. இன்றைக்கு அதாவது இந்த கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்கிறார். அவர் 4 மணி அளவில் விழா நடைபெறும் இடத்திற்கு வர இருக்கின்றார். இங்கு 2 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று அரசு சார்ந்த திட்டங்கள் நிகழ்ச்சியும், அதே போன்று இன்னொன்று கட்சி சார்ந்த நிகழ்ச்சிக்கும் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முதலில் அரசு சார்ந்த, அதாவது நெடுஞ்சாலைத்துறை திட்டம் உள்ளிட்ட அரசு சார்ந்த திட்டத்தை பிரதமர் துவங்கி வைக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அருகில் இருக்கக்கூடிய மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் தேமுதிகவும் வாசனும் வருவார்களா என்ற எதிர்பார்ப்பு நேற்றிலிருந்து நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் தேமுதிக குறித்த கொடியோ, அதாவது நேற்று சாலைகளில் அந்த கொடிகள் வைக்கப்பட்டிருந்தன, அந்த கொடி கூட தற்பொழுது இல்லை. தற்பொழுது வரைக்கும் தேமுதிக தலைவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு குறித்தான அதாவது கட்சி கொடியோ உள்ளிட்டவை இங்கு இல்லை. ராஜா, இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி என்பதை கடந்து ஒரு சந்தேகம் என்பது எழுகிறது. இன்று பிற்பகல் அல்லது மதியத்திற்கு பிறகு தேமுதிகவும் திரு வாசனும் அதிமுகவுடைய தலைமையை ஏற்று அந்த கூட்டணிக்குள் வருகிறார்கள் என்ற பட்சத்தில் 4 மணிக்கு மேல் நடைபெறக்கூடிய அந்த விழா மேடையில் அவர்களுக்கான கட் அவுட்டுகள், அவர்களுக்கான கொடிகள் வைக்கப்பட வேண்டும் என்பது அந்த தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கும். தேமுதிக தொண்டர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்களும் அதைத்தான் விரும்புவார்கள். அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பிற்பகலுக்கு பிறகு செய்ய முடியுமா? அதற்கான தயார் நிலையில் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்காங்களா? சிபிநந்தன், இதில் 2 விஷயம். ஒன்று, தேமுதிக தலைமையில் இருந்து இதுவரைக்கும் அவர்களது மாவட்ட செயலாளர் யாருக்கும் கூட்டத்தை கூட்டுவதற்காகவோ, அதாவது ஊடகங்களிலும் அதிமுகவினரும் நாளைய கூட்டத்தில் தேமுதிக தலைவரும் பங்கேற்பார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருந்து எந்த மாவட்ட செயலாளருக்கும் ஆட்கள் கூட்டி வருவதற்கான ஏற்பாடு செய்ய சொல்லவில்லை. அதே போன்று இன்று 11 மணி அளவில் பியூஷ் கோயல், அதாவது தமிழகத்தினுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் வருகின்றார். இதுவரைக்கும்
தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பது உறுதியாக இல்லை. இன்றைய கூட்டத்தில் இந்த இருவரும் பங்கேற்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. வாசன் தரப்பிடம் நாம் கேட்கும் பொழுது அவர்களது கட்சி நிர்வாகிகள் கூறுவது விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டணி உறுதி செய்த பின்னர் தங்களை அழைப்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவே வாசன் தரப்பில் இருந்து தெரிவிக்கிறார்கள். வாசன் தொடர்ந்து அதிமுகவினரிடம் பேசி வருவதாகவும் தெரிகின்றது. வாசனை பொறுத்தவரைக்கும் 2 தொகுதிகள் கேட்பதாகவும் 1 தொகுதி தருவதற்கு அதிமுக தயாராக இருப்பதாக தெரிகின்றது. இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தேமுதிக தலைவர் முடிவு என்பது அறிவிக்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டம் என்பது அதிமுக தலைமையில் தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து இடங்களிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் இடம்பெறிய கூட்டம் என்று அவர்கள் தரப்பில் இந்த தகவல் என்பது, அதாவது இந்த கூட்டத்தை பிரதானப்படுத்துவது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று அனைத்து இடங்களிலும் செய்திகள் வருகின்றது. அந்த வகையிலே கூட்டணி அமைக்கவும், அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதை உறுதி செய்ய அதிமுக தலைமையிலான கூட்டணி அதில் யார் யார் என்பதை இந்த பொதுக்கூட்டத்திலேயே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்து தொடர்ந்து இந்த கூட்டணியை இன்று மதியத்திற்குள் இறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை விஜயகாந்த் ஒத்துக்கொண்டால் இன்று மாலை அவர் மேடை ஏறுவதில் எந்த விஷயம் இருக்காது. ஆனால் கட்சி தொண்டர்கள் அழைத்து வர இதுவரை எதுவும் சொல்லப்படவில்லை என்று நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் இருக்கின்றன. சிபி ராஜா தொடர்ந்து இணைப்பில் இருக்கு, நம்ம பேசலாம். திரு விஜயகாந்திற்கான இடம் என்பது ஒதுக்கப்பட்டு இன்று மாலை அவர் மேடை ஏறுவாரா அப்படிங்கிறது இந்த கேள்விக்குறியா இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கானா? இதுவரைக்கும் செய்யப்படலை அப்படிங்கிறது தான் களம் உணர்த்தக்கூடிய காட்சிகளா இருக்கு. வேல்முருகன், நீங்க இப்ப தேமுதிகவோட தலைமை அலுவலகத்தில் இருக்கீங்க. இன்று பிற்பகலுக்குள் முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படும்? அவங்க தொண்டர்களை அழைத்து செல்ல தயார் நிலையில் தான் இருக்கிறார்களா? கடைசி நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க முடியுமா? அதாவது சிபி, நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். அதில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாகவே சொல்லப்படுகிறது. அதே போல பல நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை விஜயகாந்த் அவர்கள் முடிவு செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கும் நாங்கள் தயாராக இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவாக இருக்கும். அந்த முடிவை எதிர்பார்த்து தான் தற்போது தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள். நேற்று நாம் தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்களிடம் பேசுகின்ற போது கூட தேமுதிக எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது என்று எங்களுக்கே இன்னும் இதுவரைக்கும் தெரியவில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த பிரதமர் மோடி தலைமையிலான நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கும் தங்களை இதுவரைக்கும் அழைத்ததாகவும் அதே போல வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் அப்படிப்பட்ட எந்த தகவலும் கொடுக்கவில்லை. ஆனால் உடனடி தகவல் வந்தால் நாங்கள் தயாராக வந்துவிடுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல விஜயகாந்த் அவர்கள் இன்று மாலை 12 மணிக்கு மேலாக தன்னுடைய கருத்தை தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைப்பாட்டை எதிர்பார்த்து தான் தற்போது தேமுதிகனுடைய மாவட்ட செயலாளர்களும் அதே போல தேமுதிக நிர்வாகிகளும் தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்பார் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு கள நிலவரங்கள் மாறி மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இந்த மேடையில் பங்கேற்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே வேளையில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று தேமுதிக நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதிமுகவினுடைய கூட்டணியை தேமுதிக கைவிடுமா என்ற ஒரு அடிப்படையிலும் பார்க்கப்படுகிறது. அதே போல ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக இங்கே வருகின்ற போது அவரிடத்தில் அவர்கள் கேட்ட தொகுதிக்கான அந்த விவரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த விவரங்களை இதுவரைக்கும் அதிமுக என்ன முடிவு செய்திருக்கிறது, தேமுதிக கேட்ட தொகுதிகளை கொடுப்பதற்கு அதிமுக தயாராகிவிட்டதா என்ற கேள்வி இதுவரைக்கும் நீடிப்பதனால் இந்த தேமுதிகவினுடைய கூட்டணியில் இழுபறி என்பது தொடர்ச்சியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு புறமும் வரக்கூடிய தகவல் என்பது தேமுதிகவினுடைய அந்த முடிவிற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுகவும் அதே போல பாரதிய ஜனதாவும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையே இருக்கிறது. எனவே இது பற்றின ஒரு முழு விவரம் என்பது விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் வெளிப்படுத்தினால் மட்டுமே ஒரு முழுமையான விவரம் எந்த கட்சியில் கூட்டணி அல்லது தனித்து போட்டியா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுவரைக்கும் அதிமுக தங்களுடைய நிலைப்பாட்டை வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தாலும் கூட அது உறுதியான தகவலாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. சிபி, கண்டிப்பாக வேல்முருகன், தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது என்பது இன்று பிற்பகலுக்குள் தெரிந்துவிடும். வண்டலூர்
பொதுக்கூட்ட மேடையில் அதிமுக தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கவும் திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை களத்திலிருந்து வழங்கின ராஜா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.